கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுக்காய் துணிந்து நின்றவர்கள், தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டினவர்களில் மோசே பார்வோனுக்கு எதிராக கர்த்தருடைய நாமத்திலே துணிந்து நின்றார். என் ஜனங்களை போகவிடு, என் தேவனுக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று மிக தைரியமாக ராஜாவுக்கு முன்பாக நின்றான். தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். எஸ்தர் ராஜாத்தையும் கூட நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் மறிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து கர்த்தருக்காய் துணிந்து வைராக்கியம் பாராட்டினாள். அதனால் நடந்தது என்ன? யூத ஜனம் முழுவதையும் அழிவிலிருந்து காப்பாற்றினாள். இயேசுவின் நாமத்தினாலே நாமும் கூட கர்த்தருக்காய் துணிந்து நிற்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட நடுகிரவிலே பாடி செபித்தார்கள். நடந்தது என்ன? பூகம்பம் வந்து கதவுகள் எல்லாம் திறந்தது. கதவுகள் தானாய் திறந்தது. சிறைச்சாலை அதிபதியும் கூட ரட்சிக்கப்பட்டான். நாமும் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்காக துணிந்து நிற்கிறோமோ அந்த இடத்துல அதிசயம், அற்புதம் மட்டுமல்ல, பெரிய ஒரு ரட்சிப்பும் கூட, புறஜாதிகளும் கூட ரட்சிக்கக்கூடிய ஒரு பெரிய ரட்சிப்பானது உண்டாகும். சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாமும் கூட கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு துணிந்து அவருக்காய் வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். துணிந்து நிற்போம், வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பயப்படாதிருங்கள். ஆமேன், ஆமேன்.